முதற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 26ஆம் தேதி மற்றொரு வியாழக்கிழமை இரவு டொரண்டோ நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது இன்று டொரண்டோவை பொறுத்தவரையில் நேற்று அமெரிக்காவில் நடைபெற்ற சம்பவம் போல டொரண்டோவிலே ஒரு சம்பவம் இடம்பெற்று விடுமோ என்று பலரும் அதிர்ச்சிக்குள்ளாகிய ஒரு செய்தி. ஆனால் காவல்துறையினரின் முயற்சியால் இது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவில் துப்பாக்கி நபர் ஒருவர் காவல்துறையினரால் சுடப்பட்டு இருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து மற்றொரு செய்தி உலகளாவிய ரீதியில் பேசப்படுகிறது. இந்த குரங்கம்மை அல்லது மங்கிபாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் தொற்றின் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கியூபெக், அதனை தொடர்ந்து இப்பொழுது ஒன்டாரியோவிலும் இது பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகள் தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். இவை தவிர வழமையாக எமது நிகழ்ச்சியில் இடம்பெறும் நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகளோடு நிறைவாக துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோவை பொறுத்தவரையில் இன்று பலரும் அதிர்ச்சி அடைந்த ஒரு செய்தி. பெற்றோர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பயம் கொண்ட ஒரு செய்தியாக கூட பார்க்கலாம். தங்களுடைய குழந்தைகளின் பாடசாலை மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு என்று வருகின்ற பொழுது பலரும் ஒரு பயம் கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். காரணம், இன்று நடைபெற்ற சம்பவம் அமெரிக்காவிலே நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றைய தினம் 21 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் டெக்சாஸிலே துப்பாக்கி நபர் ஒருவரின் துப்பாக்கி வன்முறையால். குழந்தைகள் பலர் உட்பட, பெரியவர்கள் 2 உட்பட 21 பேர். அந்த வகையில் நேற்று ஒரு செய்தியிலே சொல்லப்பட்டிருந்தது, அதாவது இந்த அவலங்கள் கனடாவிலும் நடக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ நேற்று நினைவுபடுத்தி இருந்தார். அவர் சொல்லி 24 மணித்தியாலம் ஆவதற்கு முன்பாகவே இன்று டொரண்டோவிலே ஆரம்ப பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கியுடன் நடந்து சென்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு நபர் காவல்துறையினரின் முயற்சியினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இன்று பிற்பகல் 1 மணி அளவிலே ஸ்காப்ரோவிலே லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மற்றும் போர்ட் யூனியன் சந்திப்பு அருகாமையிலே ஒரு நபர் ரைஃபிளோடு, அதாவது துப்பாக்கியோடு நடந்து செல்வதாக அவதானிக்கப்பட்டு உடனடியாகவே காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அவரை சுட்டுக் கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இந்த சம்பவம் அதிர்ச்சியான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் உட்பட
இந்த சம்பவத்தில் 2 காவல்துறை அதிகாரிகளும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து SIU எனப்படும் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது. இது இந்த நபர் எதற்காக அந்த இடத்துக்கு வந்தார், என்ன காரணத்துக்காக துப்பாக்கி வைத்திருந்தார், இப்படி பல கேள்விகளுக்கு தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். 1 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அருகில் இருந்த பல பாடசாலைகள் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட வேண்டிய ஒரு லாக்டவுன் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 3 மணி அளவில், அதாவது பாடசாலை நிறைவடைகின்ற அளவிலே பாதுகாப்பு நிலைகள் அனைத்துமே நீக்கப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்றன பாடசாலைகள். ஆகவே தொடர்ந்து காவல்துறையினர் சொல்லிய ஒரு விடயம், தற்பொழுது எந்த பயமும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெற்றோர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த விரைந்து செயல்பட்ட காவல்துறையினருக்கு மற்றும் அவசர சேவைகள் பிரிவுக்கும் ஒன்டாரியோ முதல்வர் ரக்ஃபோர்ட் அவர்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அவர் துப்பாக்கியோடு வேறு ஏதாவது சம்பவங்களில் இடம்பெற்றிருந்தால் அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தெரியாது. ஆகவே அந்த வகையில் காவல்துறையினருக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவித்திருக்கின்றார். இது நாளை அல்லது இந்த வாரம் இது தொடர்ந்து என்ன காரணம், இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, யார் அந்த நபர், இது போன்ற விவரங்கள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த குரங்கம்மை என்று சொல்லப்படுகின்ற மங்கிபாக்ஸ் தொற்றுகள் பற்றித்தான். கனடாவை பொறுத்தவரையில் இதுவரை 26 தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தகவலை கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே தெரியும் பலருக்கு, கியூபெக் மாகாணத்திலே தான் இந்த தொற்று கண்டறியப்பட்டது. உலகின் ஏனைய பல நாடுகளில் இருந்தாலும் கூட கனடாவை பொறுத்தவரையில் கியூபெக்கிலே முதலாவது தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இப்பொழுது ஒன்டாரியோ மாகாணத்திலும் முதலாவது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இப்பொழுது 26 தொற்றுக்கள் கனடாவை பொறுத்தவரையில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இது குறித்து பல விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஹவர்ட் நெஜு அவர்கள் பல விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்களை பார்த்து கொண்டு தொடர்ந்து பேசுவோம். முதலில் டாப் ஆஃப் தி அவர். Currently, the NML is completing whole genome sequencing on samples of monkeypox, which will help our experts understand the chains of transmission occurring in Canada. The NML is also working actively to facilitate and support laboratory testing capacity in jurisdictions across the country. The agency is engaging with experts to finalize and release public health guidance on case identification, contact tracing, and isolation guidelines, as well as an infection and prevention control guidelines for the healthcare system. As the investigation is ongoing, additional information is still needed to determine the degree of risk for people in Canada. More information will be available in the days and weeks to come. What we do know is that there are different modes of transmission. Spread usually occurs through close contact with an infected individual's bodily fluids, respiratory droplets, or sores, or through direct contact with shared objects. People can lower their risk of getting infected and spreading the virus by maintaining physical distance from people outside their home. As well, wearing masks, covering coughs and sneezes, and practicing frequent hand washing continues to be important, particularly when in public spaces. Canadians should be aware of the symptoms of monkeypox. Anyone who may come into contact with a case or who is feeling unwell or has symptoms, including skin rash, that may be due to monkeypox, should limit contact with others and report their symptoms to their healthcare provider. Common signs and symptoms include fever, headache, muscle aches, exhaustion, swollen lymph nodes, and development of a new rash. The incubation period for monkeypox is normally 6 to 13 days, but can be as long as 21 days. While the risk of infection is currently low for the general population, monkeypox can affect anyone who is in close contact with an infected person or their contaminated objects.
Contrary to some recent media reports, this virus does not discriminate and is not limited to spread from intimate sexual activities. This kind of misinformation and stigmatization can lead to misunderstanding of risks and negative health outcomes. We ask that all healthcare providers in Canada be extra vigilant and closely watch for patients with any symptoms of monkeypox, even atypical presentation, regardless of whether they have reported travel. Following discussions among all the chief medical officers of health in Canada, we have decided to take a targeted approach to vaccination and treatment. At this time, we do not see the need for a mass vaccination campaign, but this situation is under close and constant monitoring and may be adapted as and when the need arises. As such, we have moved quickly to pre-position limited supplies of vaccines and therapeutics from our National Emergency Strategic Stockpile, or NES, in jurisdictions across the country. Quebec has already received a small shipment of the Imvamune vaccine and an antiviral called Tecovirimat, or TPOX, to support their targeted response. Both of these are authorized by Health Canada. We are also working with other jurisdictions to determine their needs. The Public Health Agency of Canada will continue to work with health authorities and partners in the provinces, territories, and internationally, as well as vaccine manufacturers to respond to the evolving situation. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் என்கேஎஸ் drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். என்கேஎஸ் drapery and blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். என்கேஎஸ் drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 13 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஹவார்ட் நிஜு அவர்கள் வழங்கிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த தொற்றை எதிர்கொள்வதற்கு பெரியம்மை தடுப்பூசி மூலம் இலக்கு வைக்கப்பட்ட தடுப்பூசி வழங்கல்களில் கவனம் செலுத்துவதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இந்த கோவிட் தொற்றை எதிர்கொண்டது போல ஒரு பரவலான தடுப்பூசி பிரச்சாரம் அல்லது மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் அதிகமாக இல்லை இந்த தடுப்பூசியை பொறுத்தவரையில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்து விடயங்களுமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு தூரம் இந்த பரவல் ஏற்படுகிறது என்று. ஆனால் அதில் இவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஒன்றுதான், அதாவது வெளியிலே கூடுதலான மக்கள் கூடுகின்ற இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொள்வது, கைகளை கழுவது, சமூக இடைவெளியை பேணுவது, இப்படி பல விடயங்கள் அந்த தொற்றுக்குள்ளானவர்களோடு நெருங்கிய தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாராவது தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாகவே வைத்தியர் சாலைகளை அல்லது வைத்திய கண்காணிப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த தனிமைப்படுத்தல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பார்த்தால் 6 இருந்து 14 நாட்கள் வரை தேவைப்படும் இதிலிருந்து மீள்வதற்கு என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் 21 நாட்கள் வரை கூட இருக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதுதான் கனடாவை பொறுத்தவரையில். ஆகவே மொத்தமாக 26 தொற்றுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதிலே அடுத்து நாங்கள் பார்க்க போவது கியூபெக்கிலே தான் இந்த தொற்று முதல் முறையாக கனடாவை பொறுத்தவரையில் கண்டறியப்பட்டது. ஆகவே அங்கே தடுப்பூசி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, குறிப்பாக இந்த மங்கிபாக்ஸ் நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு இந்த எப்படியான தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன, அவர்களுடைய தடுப்பூசியின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் எவ்வளவு கையிருப்பில் இருக்கின்றன போன்ற விவரங்களை இன்று கியூபெக் சுகாதார அதிகாரிகள் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக
மான்ட்ரியலிலே டாக்டர் லுக் போய்லு அவர்கள் சில விவரங்களை இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பல கேள்விகளுக்கு அவர் கூறியிருந்தார். அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். It's a serious outbreak of monkeypox. We have actually 25 cases that have been confirmed, and there are other cases, probably 20 to 30 cases that are on investigation so far. And we think it's a serious situation, but it's not the same as the COVID situation. It's not expected that there will be rapidly an upcoming very huge number of cases. So this is why we think that it can be eradicated. I mean, we hope that it could be. So we have to be very careful with this problem and to insist that the cases would really be careful with their contacts and the contacts that would have to could have a benefit to be vaccinated if they are taken rapidly. Merci. Dan Spector from Global News. Will you be recommending a mandatory isolation period for infected patients? Like you've said they should isolate, but should it be mandatory? And if not, why not? Well, we had some concern about that. There were some cases, and namely one that would have been invited to be isolated, but finally it was not a real case because it's kind of difficult for clinicians to confirm that without a lab confirmation. But if we would have to, we would be serious enough to move on that side. And should physicians be required to report suspected cases? Are they required to report them to you? Yes, since we started the epidemiologic investigation on May 19th, then it became required for physicians to report any suspected case. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 19 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மான்ட்ரியலில் கியூபெக் சுகாதார அதிகாரிகள் வழங்கிய விவரங்கள் மங்கிபாக்ஸ் தொடர்பாக பார்த்தீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது அனைவருமே தெரிந்த விடயம். ஜூன் மாதம் 2ஆம் திகதி ஒன்டாரியோ மாகாண தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே முன்கூட்டியே வாக்களிப்பு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 28ஆம் திகதி வரை, அதாவது இன்று 26, இன்னும் 2 நாட்கள் மட்டுமே நீங்கள் ஜூன் மாதம் 2ஆம் திகதி உங்களுக்கு நேரம் இல்லை, அல்லாவிட்டால் அன்று அதிகமானவர்கள் இருப்பார்கள், வரிசையில் நிற்க வேண்டும், இப்படி பல காரணங்களால் நீங்கள் செல்லாமல் விட்டுவிடாதீர்கள். அதற்கு முன்கூட்டியே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தலாம். நாளை 27, 28 2 தினங்கள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு இப்படியான ஒரு வாக்காளர் அட்டை வந்திருக்கும். உங்களுடைய வாட்டிங் லிஸ்ட்லேயே உங்களுடைய பேர் இருந்தால், இல்லாவிட்டால் கூட நீங்கள் உங்களுடைய உறுதிப்படுத்துகின்ற அடையாள அட்டைகளை எடுத்து சென்றீர்கள்னால் நிச்சயமாக உங்களுடைய தொகுதிகளிலே வாக்களிக்க முடியும். 2ஆம் திகதி ஜூன் மாதம், இந்த 2 தினங்களை விட்டால் நீங்கள் 2ஆம் திகதி ஜூன் மாதம் வாக்களிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய உரிமை. ஆகவே நிச்சயமாக நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள்.
நிகழ்ச்சியில் அடுத்து நேற்று மே மாதம் 25ஆம் தேதி டொரண்டோவை பொறுத்தவரையில், டொரண்டோ நகரை பொறுத்தவரையில் 8வது நியூ கமர் டே கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது 8வது ஆண்டாக இந்த நியூ கமர் டே கொண்டாடப்படுகிறது. புதிதாக டொரண்டோவுக்கு வந்திருப்பவர்களை வரவேற்கின்ற முகமாக அவர்களுக்கு ஒரு வரவேற்பு அளிப்பதற்காக இந்த நிகழ்வு கடந்த பல வருடங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த கோவிட் காரணமாக 2 வருடங்கள் தடைப்பட்டு இப்பொழுது மீண்டும் இந்த வருடம் 25ஆம் தேதி நேற்றைய தினம் நேத்தன் பிலிப்ஸ் சதுக்கத்திலே நடைபெற்றிருக்கிறது. நேற்று காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரை பல நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள், அவர்களுக்கான உணவுகள், இப்படி பல விடயங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. டொரண்டோவுக்கு வருகின்ற வருடங்களில் யாராவது வருவதாக இருந்தால் கூட நீங்கள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஒவ்வொரு ஆண்டும் இது மே மாதத்திலே டொரண்டோவை பொறுத்தவரையில் கொண்டாடப்படுகிறது. இந்த நியூ கமர் டேயை பொறுத்தவரையில் டொரண்டோ முதல் மேயர் ஜோன் டோரி அவர்கள் வாழ்த்துக்களையும் அதன் விவரங்களையும் ஒரு காணொலி மூலமாக வெளியிட்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்களை அடுத்து பார்க்கலாம். Hello, Mayor John Tory here. On May 25th, we recognize Newcomer Day in Toronto. Toronto is, as we know, one of the most diverse cities in the entire world. Together, our diverse cultures and communities have helped create Toronto's identity as a welcoming, vibrant, and global city. Many newcomers who immigrate are leaving behind everything that they had, everything. Plenty of them are fleeing incredibly difficult situations in hopes of a better future and a better life right here in Toronto. And in many cases, they're fleeing just so they can be safe. Today, I want to recognize their resiliency and their strength. Most of us can hardly imagine having to make those kinds of decisions. So as we celebrate Newcomer Day today, we know that right now Ukrainians are fleeing violence and atrocities in their own country and seeking safety and refuge. Toronto is working with the Government of Canada and other cities in this region to help welcome Ukrainians to our city and to our region. And that is why it is so important that we create an environment in which all newcomers can feel welcome and comfortable here and be successful in every sense of that word. It is a responsibility we all have for those who come here. Together, we can ensure that all Toronto residents have access to the services and the supports they need to plant new roots here and to start a meaningful new life here in Toronto. We are doing that important work here at the city. We have programs and initiatives that ensure that undocumented Torontonians, for example, have access to city services. The Toronto Newcomer Strategy and the Toronto Newcomer Office are in place to celebrate and help all newcomers reach their full potential and feel completely supported. As a city, we understand the important role that newcomers have played and continue to play and will play in building up our city. That is why we continue to invest in creating an environment in which newcomers can succeed and thrive, because when they succeed and thrive, our city succeeds and thrives. We remain firm in our commitment to doing just that. Happy Newcomer Day, Toronto. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நிகழ்ச்சியில்
அடுத்து கடந்த வார விடுமுறையில் கனத்த பலத்த காற்றுடன் கனத்த மழை பெய்திருந்தது. இந்த மழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்தும் மின்சார தடையை எதிர்கொள்ளுகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்படி சொன்னது, இப்பொழுது இன்று உள்ள கணிப்பின்படி கிட்டத்தட்ட 68,000 வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மின்சாரம் இல்லாத நிலையில் இருப்பதாக ஹைட்ரோ 1 கூறியிருக்கிறது. குறிப்பாக எந்த பகுதி என்று பார்த்தோமாக இருந்தால் பேங்க்ராஃப்ட், பெர்த், ட்வீட் பகுதிகளில் பல நாட்களுக்கு மின்சாரம் மீள கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் 45,000 வாடிக்கையாளர்கள் இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக ஹைட்ரோ ஒட்டோவா தெரிவித்திருக்கிறது. ஆகவே இது பலருக்கும் தெரியும். இந்த பலத்த புயல் காற்றின் காரணமாக பல மரங்கள் சாய்ந்ததன் காரணமாக மின்கம்பங்கள் பல சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவருடைய பாதுகாப்பு என்பது முக்கியம். 24 மணி நேரமும் பணியாளர்கள் துரித கதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மின்சாரத்தை இணைப்பதற்கு. ஆகவே பொறுமையாக இருக்கும்படி கூறப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு உயர்வை காணக்கூடியதாக இருக்கிறது. 295 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 61.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. மற்ற நாடுகளில் எவ்வாறு நிலவரம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 295 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 29 நிமிடம். நாணய மாற்று விகிதம் பார்த்தீர்கள். நாணய மாற்று விகிதத்தோடு ஒட்டதாக இந்த வேலை வாய்ப்பை பற்றி பார்த்தோமாக இருந்தால் கடந்த மார்ச் மாதத்தில் வேலை வெற்றிடங்கள் 1 மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையை எட்டியுள்ளதாக கனேடிய புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கனடா முழுவதிலும் உள்ள வேலை வெற்றிடங்கள் மார்ச் மாதத்தில் எப்போதும் இல்லாத உச்சநிலையை எட்டியது என்பது பார்த்திருப்பீர்கள். இதில் குறிப்பாக அனைத்து மாகாணங்களிலும் வேலை வெற்றிடங்கள் அதிகரித்திருந்தாலும் கூட சஸ்கெச்சுவான், நோவஸ்கோஷியா, நியூஃபவுண்ட்லாண்ட், லேபடோர் ஆகிய மாகாணங்களில் மிக பெரிய அதிகரிப்பை எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு பல நிறுவனங்கள் முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே புதிதாக கனடாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் அதற்கான இணையத்த வழியில் சரியான முறையில் தேடினீர்களால் நிச்சயமான ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த இணையதளங்கள் மூலமாக அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். வேலை தேடுபவராக இருந்தால், புதிதாக வந்திருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு மேஷப் ஒன்று யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்களின் இணைப்பாக பல சேர்த்து இதை இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாடலை வழங்குகின்றார்கள் 2 கலைஞர்கள், ஆருத்தி சூரியகுமார் மற்றும் கோபிராஜ் சிவலிங்கம் இணைந்து வழங்குகின்றார்கள். இந்த
அனைத்து பாடல்களுக்குமான பின்னணி இசையில் உதவி புரிந்திருக்கின்றார் இசையமைப்பாளர் சி சுதர்ஷன் அவர்கள். பார்க்கலாம் கலையரங்கம். சுடுவது ஏனோ என் சூரியன் 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 அதில் உருகுது ஏனோ இது நனவாய் தோன்றும் கனவில் இது காலைய தோன்றும் நினைவு இது கண்ணை கண்ணை பறித்து வெளிச்சம் தரும் இரவு காதலால் காதலால் என்னவும் கூசுதே ஆசையும் நாணமும் சண்டைகள் போடுதே உன் பனித்துளி 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 என்னை சுடுவது சுடுவது ஏனோ என் சூரியன் 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 அதில் உருகுது உருகுது ஏனோ லாய் 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 மேற்கே 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 வா சூரியங்கள் உதித்திடுமே சுடும் வெயில் கோடை காலம் கடும் பனி வாடை காலம் இரண்டுக்கும் நடுவே ஏதும் காலம் உள்ளதா இலையுதிர் காலம் தீர்ந்து எழுந்திடும் மண்ணின் வாசம் முதல் மழை காலம் என்றே நெஞ்சம் சொல்லுதே மின்னலும் மின்னலும் நேற்று வரை பிரிந்தது ஏனோ பின்னலாய் பின்னலாய் இன்றுடன் பிணைந்திருத்தானோ பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிறாய் நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய் உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே போதையாக நானேனே தள்ளாடும் ஜீவனே தென்னலோரமாய் முன்னாலே மின்னல் போலவே வந்தாயே விண்ணை தாண்டி ஒரு சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே விழியை நீங்கி நீ விலகாதே நொடியும் என்னிடம் தாங்காதே என்ன நேரமோ தெரியாதே என்று மின்னலும் நேற்று வரை பிரிந்தது ஏனோ பின்னலாய் பின்னலாய் இன்றுடன் பிணைந்திருத்தானோ பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிறாய் நீ அருகில் புரியாத மாயம் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. கலையரங்கம் பார்த்தீர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் உங்களுடைய கலைப்படைப்புகளின் யூடியூப் லிங்கை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். 416-292
0033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு. நேரம் 9 மணி கடந்து 35 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கோடைகாலம் என்றாலே கூடுதலான வீடுகள் நீங்கள் திருத்தி அமைப்பீர்கள். ஜன்னல்களாக இருக்கலாம், கதவுகளாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டின் பல இடங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அந்த வகையில் NKS டிரேப்பரியை பொறுத்தவரையில் தற்பொழுது கோடைகாலத்தின் ஆரம்பம் என்பதனால் drapery, blinds, shutters இவை அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சொந்தமாகவே தொழிற்சாலை வைத்து உங்களுடைய வீட்டின் ஜன்னல்களுக்கு ஏற்றவாறு வடிவமைத்து தருகின்றார்கள். ஆகவே பல தரவுகள், பல நிறங்களில் பல தெரிவுகள் உங்களுக்காக இங்கே இருக்கின்றன. ஆகவே ஒரு முறை நீங்கள் தொடர்பு கொண்டு பாருங்கள். உங்களுடைய வீட்டின் ஜன்னல்களுக்கு தேவையான அனைத்து விதமான புதிய டிசைன்கள் எவ்வாறு, அதாவது பாதுகாப்பானதாக நீண்ட காலம் பயன்படுத்துகின்ற வகையிலே இவற்றை சொந்தமாகவே தயாரித்து வழங்குகின்றார்கள் NKS Drapery and Blinds. ஆகவே அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். உங்களுடைய வீட்டுக்கு தேவைப்பட்டால் அழையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. டொரண்டோவை பொறுத்தவரையில் இந்த வாரம் சற்று சிறிதளவு மழை, கொஞ்சம் வெயில், முகில் கூட்டம் இப்படி மாறி மாறியே இருக்கிறது. அந்த வகையில் நாளை வெள்ளிக்கிழமை எவ்வாறு நிலவரம் இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9 மணி கடந்து 38 நிமிடம். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். டொரண்டோவில் ஆரம்ப பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கியுடன் தெருக்களில் நடந்து சென்றதாக கூறப்பட்ட நபர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
ஸ்காப்ரோவில் லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் அண்ட் போர்ட் ஜூனியன் ரோட் சந்திப்புக்கு அருகாமையில் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை டொரண்டோ காவல்துறை உறுதிப்படுத்தியது. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இந்த சம்பவம் அதிர்ச்சிகரமானதென டொரண்டோ காவல்துறை தலைவர் ஜேம்ஸ் ரமேர் இன்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 2 டொரண்டோ காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார். ஆனால் அவர்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து SIU எனப்படும் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. காவல்துறையினரால் மரணம் அல்லது கடுமையான காயம் விளைவித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை SIU முன்னெடுப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மதியம் 1 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் காரணமாக அருகில் இருந்த பாடசாலைகள் பலவும் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. பிற்பகல் 3 மணியளவில் பாதுகாப்பு நிலைகள் நீக்கப்பட்டு பாடசாலைகள் மீண்டும் இயங்க அனுமதிக்கப்பட்டன. இன்றைய விரைவான நடவடிக்கைக்கு காவல்துறைக்கும் அவசர சேவைகளுக்கும் முதல்வர் டாக்ஃபோர்ட் நன்றி தெரிவித்துள்ளார். புதிய துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வரவிருக்கும் வாரங்களில் அரசாங்கம் முன்வைக்கும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். 21 பேர் கொல்லப்பட்ட டெக்சஸ் ஆரம்ப பாடசாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் பிரதமரின் இந்த கருத்து வெளியானது. முன்னைய காலங்களில் லிபரல் அரசாங்கம் கனடாவின் துப்பாக்கிச் சட்டங்களில் மாற்றங்களை செய்துள்ளது. இதை மேலும் வலுப்படுத்த கடந்த தேர்தலில் ட்ரூடோ உறுதியளித்திருந்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெடிசினோ அவரது ஆணையின் ஒரு பகுதியாக தொடர்ச்சியான துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதில் துப்பாக்கி உரிமம் சரிபார்ப்புகள், வணிக பதிவுகளை வைத்திருப்பது தொடர்பான விதிமுறைகளின் சமீபத்திய அறிவிப்புகளும் உள்ளடங்குகிறது. கனடாவில் இதுவரை 26 மங்கிபாக்ஸ் தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டது. கியூபெக் மாகாணத்திற்கு வெளியே முதலாவது மங்கிபாக்ஸ் தொற்றை இன்று கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியது. ஆன்டாரியோ மாகாணத்தில் முதலாவது மங்கிபாக்ஸ் தொற்று இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த தொற்று குறித்த புரிதல் இன்னும் வளர்ச்சியடைந்து வருவதாக கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஹோவார்ட் கூறினார். சமீபத்திய ஊடக அறிக்கைகளுக்கு மாறாக இந்த தொற்று பாலியல் செயல்பாடுகளில் இருந்து பரவுவதற்கு மட்டுப்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார். இந்த தொற்று குறித்த தவறான புரிதல் எதிர்மறையான உடல் நல விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். இந்த தொற்றை எதிர்கொள்வதற்கு பெரியம்மை தடுப்பூசி மூலம் இலக்கு வைக்கப்பட்ட தடுப்பூசி வழங்கல்களில் கவனம் செலுத்துவதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. கோவிட் தொற்றை எதிர்கொண்டது போல ஒரு பரவலான தடுப்பூசி பிரச்சாரம் இதற்கு அவசியம் என நம்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் வேலை வெற்றிடங்கள் 1 மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையை எட்டியதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடா முழுவதிலும் உள்ள வேலை வெற்றிடங்கள் மார்ச் மாதத்தில் எப்போதும் இல்லாத உச்சத்தை எட்டியது. இது 5 மாத சரிவை முடிவுக்கு கொண்டு வந்ததாக புள்ளிவிவர திணைக்களம் இன்று தெரிவித்துள்ளது. மார்ச் மாத ஆரம்பத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பணியிடங்களை நிரப்ப நிறுவனங்கள் முயன்றதாக நிறுவனம் புள்ளிவிவர திணைக்களம் கூறியது. இது பிப்ரவரி மாதத்தில் இருந்து 22.6% முந்தைய ஆண்டை விட 60.5% அதிகரிப்பாகும். அனைத்து மாகாணங்களிலும் வேலை வெற்றிடங்கள் அதிகரித்துள்ள அதேவேளை சஸ்கச்சுவான், நோவாஸ்கோஷியா, நியூஃபவுண்ட்லாந்து, லப்ரடோர் ஆகிய மாகாணங்களில் மிகப்பெரிய அதிகரிப்பை எதிர்கொண்டுள்ளது. கடந்த வார விடுமுறையில் பெய்த இடியுடன் கூடிய மழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்தும் மின்தடைகளை எதிர்கொள்கின்றனர். இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசியதில் பெரும் உடைமைச் சேதங்கள் ஏற்பட்டதுடன் மின்தடைகளும் அறிவிக்கப்பட்டன. மின் இணைப்புக்கான மறுசீரமைப்பு முயற்சிகள் தொடர்வதால் பல்லாயிரக்கணக்கான ஒன்டாரியோ குடியிருப்பாளர்கள் இன்றும் மின்சாரம் பெறாத நிலை தொடர்கிறது. சுமார் 68,000 வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மின்சாரம் இல்லாத நிலையில் இன்றும் உள்ளனர் என ஹைட்ரோ-1 கூறியது. இவர்களில் பேங்க்ராஃப்ட், பெர்த், ட்வீட் பகுதிகளில் பல நாட்களுக்கு மின்சாரம் மீள கிடைக்காதென எதிர்பார்க்கப்படுகிறது. 45,000 வாடிக்கையாளர்கள் இன்னமும் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக ஹைட்ரோ ஒட்டாவா கூறியது. ஆனால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நாளைக்குள் மின்சாரத்தை மீண்டும் பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. அதேவேளை இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசியதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்தது. முனிசிபாலிட்டி ஆஃப்
மார்க்மோரா அண்ட் லேக் பகுதியில் 58 வயதுடைய ஒருவர் மரம் வீழ்ந்ததில் பலியானதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். புயல் காரணமாக இறந்த 11 பேரில் 9 பேர் மரங்கள் வீழ்ந்ததில் சனிக்கிழமை உயிரிழந்தனர். புயலின் காரணமாக முறிந்த மரக்கிளை ஞாயிற்றுக்கிழமை வீழ்ந்தபோது 10வது மரணம் நிகழ்ந்தது. கியூபெக்கில் புயலின் மத்தியில் படகு கவிழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரெட்டம். கனேடிய செய்திகளுக்கு இன்று மே மாதம் 26ஆம் தேதி 27, 28 ஒன்டாரியோவில் இருப்பவர்கள் மறந்து விடாதீர்கள். முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வியாழன், வெள்ளி 2 தினங்கள் இன்னும் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் சென்று வாக்களியுங்கள். காலை முதல் மாலை வரை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இணையவழி வாயிலாக உங்களுக்கான இந்த அட்டை வரவில்லை என்றால் உங்களை அடையாளப்படுத்துவதற்கு உங்களுக்கான அடையாள அட்டைகளை எடுத்து சென்றால் நிச்சயமாக உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் வாக்களிக்க முடியும். ஆகவே அதை செய்யுங்கள். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. ஜூலை மாதம் 1ஆம் தேதி குட் ஈவினிங் கனடா 2வது வருடத்தை நிறைவு செய்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.